ரிசார்ட் வெப் சீரிஸில் எபிசோட் 17 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐஷு வந்து மும்பையில் ஒரு டேலண்ட் ஃபெஸ்ட் நடக்குது. அதை வந்து அவங்களுக்கு மொபைலில் மெசேஜாக வருது. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்செட்டாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வேணி வந்து, ஷெஃப் ஐஷு ஏன் இன்னும் அப்செட்டாக இருக்கீங்க? நீங்கள் எப்படியும் போகிறதில்ல, அப்புறம் இதை பார்த்து மட்டும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐஷு இன்னுமே ஹர்ட் ஆகிடுறாங்க. அப்போ கடைசி போகிறப்போ வேணி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மனசுக்கு பிடிச்சதை பண்ணு ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஷு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரியா கிட்ட பெர்மிஷன் கேட்காம வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் சொல்லியிருப்பார்ல. இதனால ரியா வந்து ரொம்பவே அப்செட்டாக இருந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ரியா கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறத என்கிட்ட கேட்காம நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னோடனே, நீ ஓவராக ரியாக்ட் பண்ணுற, இதெல்லாம் சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கடைசி 2 பேருக்கும் சண்டை, வாக்குவாதம் முக்தி. அவர் வந்து ரியாவை ஷட்டப் அப்படிம்பாரு. உடனே ரியாவும் யூ ஷட்டப் அப்படிம்பாங்க. ஷட்டப்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இது எல்லாத்தையுமே அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ராஜனும் சைடில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ராஜன் அந்த இடத்துல வந்துட்டு காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ண உடனே ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜன் முதல்ல இவரை வந்து இங்கேருந்து வெளியே தூக்கி போடு, த்ரோ ஹிம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஐஷு. அப்போ வந்துட்டு ராஜன் கிட்ட போய் த்ரோ ஹிம் அவுட்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்து தீபக் என்ன பண்ணுறாருனா ரியாவை அடிக்க போயிடுவார். அடிக்க போகிறப்ப ராஜன் வந்து டக்குன்னு கையை பிடிச்சிருவார். கையை பிடிச்சிட்டு, இது வந்து நான் கண்டிப்பாக அலோவ் பண்ணவே மாட்டேன், இது யார் இந்த இடத்துல இருந்ததாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் செம்மையாக கோவப்படுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ரியாவோட அப்பா ரகுபதி சார் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. கடைசி தீபக் செம்ம கடுப்பாகி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவங்க ரியா வந்து ராஜனை வந்துட்டு அப்படி ஒரு அன்பான கண்ணோட அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரகுபதி சாரும் நோட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவர் வெற்றிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தனால ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாரு. ஸ்பீக்கரில் போட்டுகிட்டே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி செல்வி வந்து விளையாட போகணும்னு சொல்கிறாளடா, அதுக்கு ஷார்ட்டாக ட்ரௌசர்லாம் போட வேண்டி வரும், இதெல்லாம் போட்டால் நம்ம ஊரில் அவளை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு செல்வியோட சந்தோஷம் தான் முக்கியம், எதை பற்றியும் நீ கவலைப்படாத, ஊர் தப்பாக பேசினா என்ன, உன் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாதா, நீ அவளை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இந்த ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து ரகுபதி சார் கேட்டுட்ருக்காரு. ரகுபதி சார் கேட்குறது வெற்றி பார்க்கல. கேட்டுட்டு எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சொன்ன வார்த்தை எல்லாமே கரெக்டுப்பா அப்படின்னு. ஐயோ சாரி சார், தெரியாமல் சத்தமாக பேசிட்டேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்குறாரு. இப்போது கிச்சனில் வந்து வெற்றி வந்து சிவா அந்த புதுசாக ஜாயின் பண்ணார்ல அந்த ஷெஃப் கிட்ட சொல்லி புதுசாக ஒரு டிஷ் பண்ண சொல்கிறாரு. அது சிவா ஒழுங்காக பண்ணாமல் அரைகுறையாக பண்ணிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு ஐஷு வந்து கேட்குறாங்க, இது என்ன ப்ராப்ளம் பண்ண வந்திருக்கு கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கேட்குறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜோஜி வந்து பத்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக நானாகவே திங்க் பண்ணி ஒரு ரெசிபி உருவாக்கியிருக்கேன், அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே ஐஷு முதல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள ஒத்துக்கிட்டு அதே மாதிரி இவர் இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஐஷு அந்த டிஷ்ஷை பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக நெடுமாறன் சார் உள்ளே வந்துடுறாரு. வந்தோடனே இவர் பயந்துக்கிட்டு மதில் கீழே உட்காந்து ஒழிஞ்சிட்ருக்காரு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. இங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு. நெடுமாறன் வந்து அந்த டிஷ்ஷை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இது என்ன டிஷ் ஐஷு, நம்மளோட மெனுலேயே இல்லையே, இது என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே இல்லைப்பா, சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து நான் வந்து மெனுவில் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன் ஷெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்துட்டு சரி பேர் வச்சுட்டியா அப்படின்னு, உடனே இல்லை பேர் வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே டார்க் சாக்கோ கீர்னு வை, சூப்பராக இருக்குது அந்த டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஐஷுவை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதை கேட்டு வெற்றிக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. அப்புறம் வெற்றியும் ஐஷும் அந்த டிஷ்ஷை கொண்டு போய் ஜோஜி கிட்ட கொடுக்குறாங்க. ஜோஜி அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்மாவுக்கும் கொடுக்குறாங்க. பத்மா அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்புறமா நாளைக்கு ஒரு டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஜோஜியும் பத்மாவும் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வெற்றி கேட்குறாரு, ஏன் சார் இவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னோடனே, அது ஏன் சொல்லலை நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கேன், நம்ம மனசில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடணும், இல்லைன்னா நம்ம லைஃப் பூரா அதை நினச்சி வருத்தப்படுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே ஐஷுக்கு அப்படியே தோணுது, அப்போ நம்மளும் அந்த பாட்டுக்கு எப்படியாச்சும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் திங்க் பண்ணுறாங்க. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இதை நெடுமாறன் சார் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. ஆனால் நெடுமாறன் வந்து உங்கள் அக்கா மாதிரி நீ என்னை ஏமாத்தலை, நீ இன்றைக்கி குக் பண்ண டிஷ்ஷில் நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன், ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாரு. இது கேட்ட உடனே எப்படி அப்பா கிட்ட பேசுன்னு தெரியாமல் ஐஷு ரூமை விட்டு வெளியே வந்து தனியாக வெளியில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தீபக் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு ராஜன் மேலே செம்ம கோவமாயி, ஆஃப்டர் ஆல் ஒரு மேனேஜர் அவன் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான், அவன் எதுக்காக என்னை இன்சல்ட் பண்ணான்னு அவனை நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ண வைப்பேன், டெஃபினட்டாக நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஐஷு வந்து அவங்க அப்பா ரூம் வெளியில் இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.